விளையாட மாட்டா. இன்னைக்கு பார்வதியோட டாலரன்ஸ்ல வேற யார் இருந்தாலும், இன்னைக்கு இன்னையோட டாலரன்ஸ் லெவல்ல இன்னையோட கேம்ல அத்தன பேரும் அழுதுட்டாங்க. அத்தன பேருமே அழுதுட்டாங்க. டாஸ்க் 5ல சாண்ட்ரா, சபரி, சுபி, அரோரா எல்லாருமே கதறி அழுதுட்டாங்க. வலி தாங்க முடியாம அழுதுட்டாங்க. பார்வதிய கொஞ்சம் நஞ்சம் டார்கெட் பண்ணல இன்னைக்கு கம்ருதீன். போ அங்க இருக்கிறதுலயே அதிக அடி வாங்குனது வந்து பார்வதி மட்டும் தான். பட் ஷி என்ன ஹேவ் என்ன டேக்கன் திங்ஸ் டாஸ்க்குங்க அது? வெரி ஸ்போர்ட்டிவ். ஷி ஹேவ் டேக்கன் திங்ஸ் வெரி வெரி ஸ்போர்ட்டிவ். அவ்ளோ கூலா ஷி ஹேண்டில்ட் இட்டாம். என்ன என்ன டாஸ்க்? ஏதோ டாஸ்க் ஐடியா இருக்கா டாம்? அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டாஸ்கா? நான் சொல்லட்டுமா டாம்? கெஸ் பண்றேன். சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு டாஸ்க்ல கார் மாதிரி ஒன்று போட்டு போச்சுல்ல, அந்த மாதிரி கார் என்டூரன்ஸ் டாஸ்க்கு லாஸ்டா வரவங்க தான் ஏங்க ஹையஸ்ட். அடிகிடிங்கிறாங்களேங்க. ஏதோ பால வச்சு விக்ரம் வேற வந்து சபரி அடிச்சுட்டான் நான் படக்கூடாத இடத்துல. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா இருக்குங்க விக்ரம் கிட்டேருந்து. அழுது இருங்க, ஒரு அடுத்து ஒரு 10,000 பெரிய அம்மா பெரிய சத்தியம் பண்ணுவான். டாம் ஒரு சொல்லிரு. பெரிய அப்டேட் இருங்க. சஸ்பென்ஸ்லாம் ஒரு வேணாம். பெரிய சொல்லி முடிச்சிரு. ஒரு பெரிய அப்டேட் குடுக்குறேருங்க. ஏங்க இப்போ அமைதியா இருப்பீங்க. ட்வீட் போட்டு போட்டேன் பாருங்க. இவங்க எங்கேயோ சொல்லுங்கங்க. ஆமா. புரியலையே. அப்ப எப்படி எல்லாத்துக்கும் அது கன்வே ஆகுறது? ஒரு நிமிஷம் இருங்க. டாஸ்க் 5 அப்டேட் உங்ககிட்ட அப்படியே சொல்றேன். இப்படி சொல்லுங்க ஆக்சுவலி டக்குன்னு. வந்து ஆக்சுவலி வந்து பார்வ வந்து கம்ருதீன் போட்டு இன்னைக்கு அடி அடின்னு அடிச்சிருக்கான். எல்லாருமே விக்கல்ஸ் விக்ரம்ல இருந்து எல்லாருமே போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. ஓகேவா? அடிச்சதுல பார்வதி கொஞ்சம் கூட மனசு தளர விடல. அடி வாங்கிட்டு அப்படியே நின்றுக்கா. டாஸ்கே சண்டை அடிக்கிற போடல. டாஸ்கா? அடினா வயலன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த பால் இந்த பால்ல 7 பால்ல ஸ்டோன்ஸ் பால்ல மாதிரியா? அடி. பால்ல ஆ. அடி. பால வச்சு அடி எறிவாங்களோ? அடின்னா இந்த கமருதீன் முழு வன்மத்தையும் இறக்கியிருப்பானே பால வச்சு. அவன் ஆமா பிசிக்கல் ஆமா அக்ரஷன் இல்லாத ஆமா ஆமா டாஸ்க்லயே ஆமா அப்படி ஆமா. விளையாடுவான் நாய். இல்ல இவனை என்ன நினைச்சிட்டாங்கன்னு தெரியல டீம். இவனை எந்த வகையில இவனை வெளியேற்றணுமோ டாம் அப்படி டாம் அப்டேட்டை வெளியேற்றணும்னு கொடுத்து நினைச்சிட்டாங்களா? முடிக்கிட்டு ஒரு நிமிஷம் டாம் அப்டேட்டை முடி. அப்டேட்ட கொடுத்து முடியாம அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்கா போட்டிருக்கேன். நம்ம விக்கல் சீக்கிரம் வந்து தொடக்கூடாத இடத்துல தொட்டுட்டாப்ல அடுத்து. நம்ம திவு மூஞ்சிலேயே வந்து பால விட்டு எரிஞ்சு செம்ம அடி. திவ்யா வந்து கொஞ்ச நஞ்ச பிரச்சனை பண்ணல. வேற லெவல்ல பிரச்சனை பண்ணிட்டாங்களாம். அவ்வளவுதான் ஆனா யார வந்து பாம்பு புத்துக்குள்ள தொட்டுட்டாரு? கைய விட்டான். யார என்னது? தொட்டுட்டாரு? இல்ல. ஆக்சுவலி டாஸ்க் என்ன அப்டின்னா வந்துட்டு, மேல ஒரு டோர் மாரி இருக்கும். அத புடிச்சுக்கணும். கீழ இருந்து பால் வச்சு அடிப்பாங்க. அந்த 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 டோர் மாரி இருக்குல்ல, அத விட்டுட்டா மாவு கொட்டிரும் தலையில. ஓகேவா? அதான் டாஸ்க்கு. புடிச்சு நிக்கணும். ஃபர்ஸ்ட்டே அரோரா அவுட்டு. அரோராவால கைவலி தாங்கவே முடியல. ஷி கிரைட். சுபிக்ஷா கிரைட். ஆ தென் சபரிநாதனுடைய பிரைவேட் பார்ட்ல செம்ம அடி. சபரிநாதன் பயங்கரமான அழுக. சபரி அழுதத பார்த்து சாண்ட்ரா கிரைட் அ லாட். சபரி இஸ் ஓகே நவ். டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு நவ் ஹி இஸ் ஃபீலிங் பெட்டர் அண்ட் அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாராம். வலியில அழுதுட்டாரு. பட் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நவ் ஹி இஸ் ஓகே. அண்ட் தென் அவர் பேர் என்ன? கம்ருதீன். கம்ருதீன் வந்து பார்வதிய வந்து விடாம அத்தன டைம் அடி அடின்னு அடிச்சு, பார்வதி அப்படியே நின்னு, கடைசியா வந்து வின் பண்ண உடனே, அத மட்டும் நம்ம சர்ப்ரைஸா வச்சுப்போம். ஏங்க 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 இப்படி பண்றீங்க? இந்த டக்குன்னு சொல்லுங்க. டாம் சொல்லுங்க டாம். ஏன் டாம் இந்த மாதிரி பண்றீங்க? ஏங்க வின் பண்ண உடனே ஒண்ணும் இல்லங்க. வின்னுன்னு அறிவிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். வேற என்ன பண்ணுவாங்க? டாம் சொல்ற பேர்ல பக்கு 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 பக்குன்னு இருக்குடா நீ. இல்ல இன்னைக்கு நைட் இதெல்லாம் எல்லாரும் நல்லா கடவுள இருக்கா? இன்னைக்கு நைட் எல்லாரும் கடவுள வேண்டிக்கோங்க. பார்வதி வந்து கம்ருதீன மன்னிச்சிட கூடாதுன்னு. அவரை ஏங்க எப்படி விடுப்பா என்ன மன்னிச்சிருவாங்க? சொல்றீங்க? டாம். ஹி இஸ் ட்ரைங் டு பேட்ச் அப் வித் ஹர் லைக் எனிதிங். ஏ அவன் மூஞ்சிலே பட் 4 ஐயோ! மிதி நம்ம நம்ம பொண்ணு வேற அதுல வீக் ஆச்சே. இல்ல. காரி துப்பி தான் அமிச்சிருக்கு. இக்னோர் பண்ணிருக்கு. சாண்ட்ரா சேச்சி கூட பையனுக்கு வந்து இருக்கிற வரைக்கும் நடக்காதுங்க. பயப்படாதீங்க. நம்ம பையனுக்கு சாண்ட்ரா வந்து சேச்சி நோ. அவனுக்கே ரெட் கார்டு குடுத்துருவாங்கன்னு பயம் வந்துருச்சு. அதனால போயிட்டு ஹி இஸ் ட்ரைங் டு பேட்ச் அப் வித் ஹர் லைக் எனிதிங். பட் எல்லாத்துக்குமே ஷி செட் நோ தான் போல.
இன்னைக்கு நைட் பட் திரும்ப திரும்ப வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கான் போல. விடாம வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்ப எங்க ஐம் நாட் போச்சுங்க ஷூர். டிக்னிட்டி ஹர்ட் ஆச்சு நானு இன்னைக்கு எங்க போச்சு ட்ராமால மானங்கெட்ட நொட்டுறான் நாய் நானு. இல்ல இந்த ம். பையன் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு போய் சாரின்னா என்ன அர்த்தம்? இவெல்லாம் மனுஷனா? சொல்லுங்க. நான் ஐயோ இல்லன்னு சொல்லுங்க தெரிஞ்சு சொல்லுங்க. போச்சே சொல்லுங்க சாண்ட்ரா அன்ஃபில்டர்ட். சாண்ட்ரா தான் இப்ப நம்ம குலதெய்வம் வேண்டிக்கோங்க. சாண்ட்ரா இது ஃபுல்லா இருக்கிற வரைக்கும் சேர மலையாளம் பிக் பாஸ்ல மாட்டாங்கங்க. வந்த டாஸ்க் தான் அப்படியே வருது. இதே சாண்ட்ரா மாவு வந்து டாஸ்க் இன்னும் ஒரு அப்படியே இல்ல வாரம் இல்ல. வந்துரும். வச்சிருப்பாங்க. இல்லங்க. சும்மாவே நீங்க விட்டிருந்தா கூட சாரிக்கலாம் நீங்க பயங்கர ஆளா இருந்திருக்கலாம். இந்த டாஸ்க்ல வந்து பால வச்சு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கியிருக்கான். புரியுதா? அந்த பிள்ளைக்கு எந்த இடத்துல தான் அடிபட்டிருக்குன்னு இந்த தெரியலையேப்பா. டாஸ்க்லயே அதிக அடி வாங்குனது பார்வதி மட்டும் தானாம். இத வச்சு ஏதாச்சும் பிபி எதுவும் பண்றாங்களா பிபி டீமு? அண்ட் எனக்கு அரோரா புரியல. கத்தனதெல்லாம் பீப் பண்ணிட்டாங்கங்க. சவுண்ட் எல்லாம் கட் பண்ணி விட்டானுங்க. அரோரா அந்த ம்ஹ்ஹ்ம். ஷாக் ஆகி கத்துச்சுல டாம் அந்த இது அவன் எட்டி விடுவான் தெரியுமா அந்த டப்பாவ ஒரு வகை. ம்ஹ்ஹ்ம். அது அப்படியே ஒரு மாதிரி டைலூட் பண்றாங்க டாம். ஆக்சுவலி ஒரு ம்ஹ்ஹ்ம். மாதிரி கேமராவை மாத்தி ஆனா லைவ்ல நம்மளுக்கு ஒரு மாதிரி காமிச்சாங்க. பட் ஆனா 1 hour ம்ஹ்ஹ்ம். எபிசோட்ல அப்படியே தே ஆர் ட்ரை டு டைல்யூட். அரோரா கட்டின அப்படியே டோட்டலா மைக் ஆஃப் பண்ணிட்டானுங்க. அரோரா கட்டினது வரல. அந்த எல்லாருடைய ம். ரியாக்ஷன் அந்த சவுண்ட் வரல. ஒரு மாதிரி பாருக்கு கையில அடிச்ச மாதிரி தானே இருந்திருக்கும். இவனுக்கு ஏமா கேமரா இப்படி போட்டோ திருப்பி விட்டு ஷேர் காமிச்சாங்க. பண்ணிருக்காங்களேமா கமெண்ட் செக்ஷன்ல அந்த டாஸ்க் தானே டாம்? நான் சொல்லிட்டேனே டாஸ்க் என்னன்னு சொல்லிட்டேனே. நான் நேர்லயே போய் பார்த்தேன். இல்ல நீங்க சொன்ன டாஸ்க் தான் அப்படியே ஒரே அமைச்சிருக்காங்கன்னு நிமிஷம். நான் நினைக்கிறேன். வேற பேஜ்ல இருக்கேன். டாம் ம். எண்ட் ஆஃப் டாஸ்க் 5 டோட்டல் ஸ்கோர் மட்டும் அப்டேட் போட்டுடுங்க போடுறேன் எல்லாரும். ம். அன்ஃபில்டர்ட். பட் ஆனா அரோராவுடைய ஸ்பிரிட் வெரி வெல் அன்ஃபில்டர்ட். சீரியஸ்லி அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு பிளாஸ்டட். சூப்பரா கண்டினியூஸா எல்லாத்துலயுமே நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலி எல்லாருமே நல்லா பண்றாங்கங்க. ஆமா எல்லாம் நான் அரோராவ அதுதாங்க. பார்க்குறேன். இந்த சுபிக்ஷாவ கனி பார்க்குறேன். போனதுக்கு அப்புறம் எல்லாருமே ம். நல்லா பண்றாங்க. எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்றாங்க. எல்லா ம். கண்டென்ட்டையும் பிளாக் பண்ணி இந்த கனி வந்து இன்னைக்கு இன்டர்வியூல என்னன்னு சொல்லுது, கம்ருதீன் வந்து ம். அவன எமோஷனுக்கு ட்ரூவான், பாரு வந்து ம். கேமுக்காக பண்ணுதான். என்னங்க இது? ஏன் அது ம். பைத்தியம் அப்படிதாங்க உளறிட்டு இருக்கும் ஏங்க எல்லா யாரோ இடத்துலயும் ஒருத்தவங்க கூட திருப்பி போஸ்ட் கொடுக்குதுங்க அது. போட்டிருந்தீங்களேங்க, கனி வந்து இருந்திருந்தா இந்த மாதிரி டைலூட் பண்ணிருப்பாங்கன்னு. சீரியஸ்லிங்க எல்லாமே பாருக்கு ஆப்போசிட்டா திருப்பி கமருதீன் நல்லவன் பாரு ட்ரிகர் பண்ணாங்க. ஏங்க உங்களுக்கு புரியுதா? அவங்க ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பண்ணாங்க, அதனால இவர் அப்படி பட் ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு ஒரு எஸ்ஏ பேசி கமருதீனுக்கு வந்து ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. தேங்க் காட் கனி உள்ள இல்லாம வெளியில உட்காந்து கதறிட்டு இருக்காங்க இன்டர்வியூல. பாக்குறதுக்கே ரொம்ப என்ஜாய்ஃபுல் மூமெண்டா இருந்துச்சு. நோ 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 ரியலி திவ்யா என்ஜாய். இதுல வந்து இங்க இதுல தான் தப்பு ஹாட் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ல ஒரு வந்து நிமிஷம் கமெண்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க பொண்ணு. அன்ஃபேர் எவிக்ஷன்னு இல்ல அவங்களே அதெல்லாம் இல்ல நேத்து நான் கல்வி கல்வி ஊத்துனேன். ஏம்மா அன்ஃபேர் அது தாம்மா நீயே அவங்களுக்கே இது. போடக்கூடாதுமா. இல்ல ஏம்மா அத நம்ம அவங்களுக்கே அது சொல்லணுமா? தெரியுதுமா நீ அன்ஃபேர்ன்ட்டு. போடக்கூடாது. இருங்க. அப்படி கிடையாது. அத நீ சொல்லக்கூடாதுமா. அத நாங்க சொல்லணும். வெளில வந்ததும் ஐயையோ! கனித்திரு அன்ஃபேர் எவிக்ஷன். ஐயையோ! வாட் அ பிளேயர் அன்ஃபேர் எவிக்ஷன் நாங்க சொல்லணும். ஒண்ணுத்தையும் விளையாடாம உட்காந்து சமையலாக்கி போட்டுட்டு, எல்லாத்தையும் பிளாக் பண்ணி விட்டுட்டு, எவனையும் விளையாட விடாம ஒண்ணு பண்ணிட்டு, இப்ப சபரி ஓப்பன் அப் ஆகுற மாரி முன்னாடி ஓப்பன் அப் ஆனானா அவன்? ஏங்க? இன்னொருத்தவங்க கிட்ட வந்து பேச வேணாமா எல்லாரும் எல்லாருமே? அப்ரிஷியேட் பண்றோமேங்க. நம்மளே சபரி இவ்வளவு நல்லா ம். விளையாடுறான்னு நம்மளே அப்ரிஷியேட் பண்றோமே. நம்ம இது வரைக்கும் என்னைக்குன்னா பண்ணிருக்கோமா? இவன் ஒண்ணுமே பண்ணல, வெங்காய ஸ்டார்ன்னு தானே எல் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கும் ஒரு அம்மா ட்வீட் போட்டிருக்கு. இன்னைக்கு வந்து சபரிய புகழ்றான். எம்மா விளையாண்டா நல்லா விளையாடுறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. விளையாடலன்னா நல்லா விளையாடலன்னு தான் சொல்லுவாங்க. ஆனியன் ஸ்டார்ன்னு கூப்பிட்டாங்களா? இப்பயும் சொல்லுவேன். ஆனியன் ஸ்டார்ன்னு தான் கூப்பிடுவேன். வெங்காயத்த வளர்த்துட்டு இருக்கும்போது வெங்காய ஸ்டார்ன்னு கூப்பிடாம வேற என்ன ஸ்டார்ன்னு கூப்பிடுவாங்க? இல்லங்க எனக்கு புரியல டாம். ஒரு பொண்ணு அது நல்லா விளையாடுதுன்னு சப்போர்ட் பண்றோம், அதுக்கு ரொம்ப அபியூசிவா என்ன எழுதுறாங்க. ரொம்ப மன உளைச்சலா இருந்துச்சு. ஏண்டா நான் வந்து ம். அந்த மாதிரி கிடையாதுடா. நான் மனோன்மணியம் மன சுந்தரனார் உளைச்சலுக்கு பல்கலைக்கழகத்துல முதுகலை தமிழ் பட்டம் பெற்ற பட்டதாரிடா. என்னை வந்து தற்குறின்னு நினைச்சிட்டு என்னென்னவோ இஷ்டத்துக்கு ரொம்ப அபியூசிவா கமெண்ட் எழுதுறானுங்க. அபியூஸ் சீரியஸ்லி. பிஆருங்க. பிஆர் கம்ருதி சப்போர்ட்டர்ஸ் யாருமே நெகட்டிவ் இல்ல பிஆருங்க. திவ்யா. அடையாளம் தெரியாத எல்லாம் பிஆர். தற்குறிகள் தங்களுடைய முகத்தை ஓவர் காட்ட ஷேட். மறுக்கிற ஒரு மூடர்கள் எவ்வளவு கேவலமா பாருங்க. ஒரு திருநங்கைன்னு கூட குறைந்தபட்ச கன்சர்ன் கூட இல்லாம ஒரு டிரான்ஸ் உமன்னா என்ன வேணா பேசலான்ங்கிற மாதிரி அவ்வளோ அபியூசிவா. நான் என்னடா பேசிட்டேன்? ஷோல நடக்கிறத தானடா விமர்சிக்கிறேன். நானாடா அந்த பேரை கண்டுபிடிச்சேன் அரோராவுக்கு. இன்னைக்கு அரோரா வீடியோ போய் பாருங்கடா, நான் தான்டா பாராட்டி இருக்கிறேன்.
அந்த பேரை அந்த அம்மாவுக்கு இந்த சமுதாயத்துல கொடுத்துருக்காங்க. அது அவங்களே வீடியோல காத்திறங்கும் அந்த மாதிரிலாம் அவங்க வீடியோஸ் போட்டிருக்கிறாங்கடா. அவங்க என்ன பண்ணாங்களோங்கிறதானடா சொல்றோம். நீங்க பீடைன்னு ஒண்ணு உருவாக்குனீங்களேடா, நாங்க அந்த மாதிரி உருவாக்கலையே புதுசா எதுவுமே. நீங்க ஒரு பொண்ணை பீடை பாருங்கிற பேரையே நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்களே, ஒரு கண்டஸ்டனுடைய பேரையே நீங்க வந்து பீடைன்னு தான் சொல்றீங்க. நாங்க அதுக்கும் கம்முன்னு நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு சப்போர்ட் பண்றோம். பார்வதியினுடைய அந்த எவ்வளவு உண்மையா அவங்க இந்த ஷோல விளையாடுறாங்கிற எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நெகட்டிவ் பிஆர்ஸ் பண்ணி அந்த பொண்ணை அப்படியே அந்த பொண்ணுடைய நல்லது எதுவுமே வெளியில வராம நீங்க பண்ணணும்னு ட்ரை பண்றீங்க. அதை அனுமதிக்க முடியாது இல்லையா? அதனால நாங்களும் போஸ்ட் போட தான் செய்வோம். அதுக்கு இவ்வளவு அபியூசிவா பேசுவீங்களாடா? கடந்து 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 போயிருங்க திவ்யா. ஒரே ஒரு நிமிஷம் திவ்யா, என்ன மன்னிச்சிருங்க. ஸ்டாப் பண்றேன்னு தயவு செஞ்சு தவறா இல்ல நினைச்சுக்காதீங்க. நீங்க ஒரு அப்டேட் தாமா மெயின். பேசுங்கம்மா. இல்ல மேஜிக் ஹேவ் டு கோ அவுட். அதனால வந்து டக்குன்னு மேஜிக் மட்டும் பேசிட்டோம். சொல்லு மேஜிக். டாம் அந்த ஒரு பிஆர் டாபிக் ஒன்று தான் ஞாபகம் வந்தது. அந்த உன்னோட இதை எடுத்து வச்சு பிஆர்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்களா, அது ஆக்சுவலி வந்து திவ்யாவோட டீம் பண்ணதான். நான் அதுக்கான போஸ்ட் வித் ப்ரூஃப் போட்டிருப்பேன் பாரு. ஸோ திவ்யா டீம் தான் வந்து அந்த டாங்லியோ யாரோ ஒருத்தவங்களோட இது வச்சு அவங்க வந்து பாரு இதுன்னு சொல்லி அதை நம்ம மேலே டேக் பண்ண அந்த நெகட்டிவ் பிஆரோட பாட்டு தான் அது. ஸோ அது தேவையில்லாமல் நீ ஸ்பேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால அது உன்னை வந்து டேக் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அது நீ ஆக்சுவலாக வேற ஒரு விஷயத்துக்காக ஃபாலோ பண்ணி அன்ஃபாலோ பண்ண. பட் ஆனால் அது அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான ப்ரூஃப் எனக்கு இன்னைக்கு தான் கிடைச்சது. அதுதான் வந்தேன். இன்னொரு விஷயம், நாளைக்கு இந்த சபரி அடிபட்டதை வச்சு பெருசா யாரும் ட்ரோல் பண்ண வேண்டாம் பாரு ஸ்குவாட்ல இருந்து அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன். லீவ் இட். அவன் வந்து வாய்ப்பே இல்ல. அடிபட்டா யாரு ட்ரோல் பண்ணுவாங்க மேஜிக்? ஆனா அவங்க ட்ரோல் பண்ணா நம்ம பண்ணணும், அதையும் சொல்லிடுறேன். அவ்வளோ நல்லவங்களெல்லாம் இருக்க வேணாம். இஃப் எனிதிங் யூ சீஸ் ஃப்ரம் சபரி ஸ்குவாட், பார்வை ட்ரோல் பண்ற மாதிரி பண்ணாங்கன்னா நீங்களும் ட்ரோல் பண்ணுங்க, தப்பு கிடையாது. எத்தனை பேருன்னு கூட தெரியாது. எல்லாத்தையும் நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அதர் லிசனர்ல நல்லா பெட்ஷீட் போத்திட்டு உட்காந்துருப்பாங்க. அது ஒரு 5 ஐடி தான் இருக்கும். அந்த 5 ஐடி தான். அந்த 5 ஐடில இருந்து என்ன பார்த்தாலும் பண்ணிருங்க. நான்லாம் பார்க்கவே மாட்டேன். அதை கடந்துட்டேன். பல நாளுக்கு முன்னாடியே கடந்துட்டேன். ஓகே. இந்த மேன் ஹேண்ட்லிங் வீடியோஸ் ஐ திங்க் வந்து 1 ஹவர்ல வந்து கட் ஆயிருச்சு. ஸோ லைவ் இதை கொஞ்சம் ரீஷேர் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இரு பைத்தியமே, ஒரு நிமிஷம் இரு. சாரி நடுவுல பேசுறது கேட்கல, சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மேஜிக், ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. முட்டாய் வேணும் எங்களுக்கு. ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு ட்ரீட் தான் கமுரு எக்ஸ்போஸ் ஆனது உங்களுக்கு எல்லாத்துக்கும். சரி, ஆளுக்கு 1000 ரூபாய் ஜிபே பண்ணிடுங்க. அப்படியே மிட் வீக் எவிக்ஷனே வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். மிட் வீக் எவிக்ஷன்லாம் வேணாங்க. ஒரு ரெட் கார்டு மட்டும் கமருதீன் கொடுத்து விடுங்க போதும். வாய்ப்பு இல்ல. 1 ஹவர்ல காப்பாத்தி இருக்கிறது பார்த்தா வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இருக்கு, பாப்போம். எங்க டாம் ரொம்ப ஆசை காட்டாதீங்க டாம். இல்ல, எனக்கும் அப்படிதான் ஆசை காட்டியிருக்காங்க. as of now they have decided to, but it's on hold, we'll see. மேபி வந்து வீக் எவிக்ஷன் அனுப்புவாங்க, சேனல் ப்ராடக்ட் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்பேஸ்ல சொன்னதுக்காண்டியே அவனுங்க கொடுக்க மாட்டானுங்க. அதனால நடக்கிற வரைக்கும் வாயை மூடி விட்டு அவனுக்கு ஏன் கொடுக்கவே மேனிஃபெஸ்ட் மாட்டேங்கிறாங்க? பண்ணுவோம். அவனுக்கு கொடுக்கணும். அவன் என்னென்ன வேலை பண்ணிருக்கான்? அவன் அயோக்கியத்தனம் பண்ணிருக்கான், ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கான், பித்தலாட்டத்தனம் பண்ணிருக்கான். ஒரு பொண்ணை எவ்வளவு கொடூரமா ட்ரீட் பண்றான், எல்லாத்தையும் அசிங்கமா ட்ரீட் பண்றான். அந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் எப்படிங்க ஷோல வச்சிருக்காங்க? அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்க சொல்லுங்க. ஹாய் கைஸ், நான் ஜெயாக்ஷத், ஸ்டாம், மேஜிக், வன்ம பூனை. நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ஸ்குவாடுக்கு வந்திருக்கிறேன். எவ்வளவு சீரியஸா பேசுறேன். பொசுக்குன்னு இவன் பாட்டுக்கு உள்ள வந்துட்டு இஷ்டத்துக்கு பேசுறான். யாரா இவன்? டேய், ஐயோ, ஏங்க நான் ஜெயா ஃப்ரம் திருநெல்வேலி. நல்லது. ஏங்க முதல் தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, இருங்க தண்ணி கொடுத்து வரவேற்போம். வன்ம பூனை, நான் உங்களை நம்ம இன்னொரு ஸ்பேஸ்ல பேசியிருக்கோம். இவங்க அபிசிஸ் ஸ்பேஸ்ல உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அண்ட் அங்க கூட அவங்க பார்வதிக்காண்டி நிறைய பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். அதுவும் இந்த கமருதீன் நாயர் செருப்பால் அடிக்கணுங்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை செய்யறதுக்கு ஐ எம் ஹோல் ஹார்ட்டட்லி ரெடி. இப்படி ஒரு கேவலமான செருப்பு, உண்மைக்கு ஒரு செருப்பு எடுத்து அடிப்போம்.
இவ்வளவு அத கேவலமான சும்மா அடிக்க ஒருத்தன் கூடாது. இருக்கவே எதுலயாச்சும் தோச்சு அடிக்கணும் உனக்கு. இருங்க இருங்க இந்த உண்மையிலே ஜெய சொல்லி உண்மையிலே முடிச்சிருங்க. திருநங்கை திவ்யா, நீங்க வந்து ஒரி பண்ணவே பண்ணாதீங்க. we are there for you. and நீங்க மனோன்மணியம் சுந்தரனார் யுனிவர்சிட்டி திருநெல்வேலியில படிச்சிருக்கீங்க. நீங்க எவ்வளவு போல்டா இருக்கணும். அண்ட் ஐ எம் காலேஜ் பிரின்சிபால், அண்டார்டிகா காலேஜ் ஆஃப் பார்மசி திருநெல்வேலி. அங்க காலேஜ் பிரின்சிபலா இருக்கேன். அண்ட் உங்களோட ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கேன். உண்மையிலே பெரிய ராக்கிங் ஸ்டாருங்க விஜே பாரு. இவ்வளோ போல்டாலாம் அந்த பொண்ணோட இடத்துல வேற யாரால இருக்கவே முடியாது. அண்ட் இன்னைக்கெல்லாம் டோட்டலி அவ இடத்துல வேற ஒருத்தரா இருந்தா நொறுங்கி இருப்பாங்க. இந்த பச்சை பொறுக்கி நாய் கமருதீனுக்கு இவனுங்க இந்த வாட்டி ரெட் கார்டு கொடுத்தாலோ கொடுக்கலையோ அவனை எவிக் பண்ணியே ஆகணும். ரெட் கார்டு கொடுத்தானு, ஆனா இவனுங்க செய்ய மாட்டானுங்க. ஏன்னா இவனுங்க சேனல் ப்ராடக்ட் தானங்க. அவனை வந்து இப்ப 1 hourல கூட அவன் பண்ற இதெல்லாம் எடிட் பண்ணிட்டு இத பொண்ணு பேசுறத மட்டும் காட்டுறானுங்க. ஏங்க இவ்வளவு சீப்பா நடந்துக்கிறானுங்க? உண்மையிலே ரொம்ப ஹார்ட் பிரேக்கனிங். அண்ட் இன்னைக்கு எங்க அம்மாவுமே ஃபுல் அப்செட். எங்க அம்மாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே விஜே பாரு பிடிக்கும், எனக்கு சாண்ட்ரா பிடிக்கும். ஆனாலும் இவங்க 2 பேர் காம்பினேஷன் வந்து உண்மையிலே ஒரு சிஸ்டர் வைப்ஸ் மாதிரி தான். அண்ட் எங்க அம்மாவே இன்னைக்கு சொல்றாங்க, இந்த நாயெல்லாம் செருப்பால அடிக்கணும், இவனை எதுக்கு இவ்வளவு நாள் உள்ள வச்சிட்டு இருக்காங்க, இன்னைக்கே இவனை அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே இதை வச்சுன்னு. சோ ரொம்ப இமோஷனலா இதான் நான் உங்க ஸ்பேஸ்க்கே வந்திருக்கேன். தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. என்ன வந்தீங்க 10 டைம் கமருதீன செருப்பால் அடிக்கணும்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு நீங்க இல்ல 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 பாட்டுக்கு போறீங்க. இல்ல நிறைய பேர் இருக்கிறீங்கல்ல, அதனால பேசுறதுக்காக தான் சொன்னேன். இப்ப ஓகே ஒரே ஓகே. ஒரு சஜஷன் மட்டும் சொல்றேன். உன் ஸ்பேஸ்ல இந்த மாதிரி சொல்லுங்க. யாராவது நல்ல பேசுறாங்க, பாயிண்ட்ஸோட இருக்குன்னா அதை கொஞ்சம் கட் பண்ணி கிளிப்பா போடு, வைரல் ஆகும். எத்தனை கிளிப்பு போடணும்? நான்லாம் என் சொந்த வாழ்க்கைய பார்க்க வேணாமா? தூங்க வேணாமா? திங்க வேணாமா? காலையில பிரேக்ஃபாஸ்டே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஆம்பூர் பிரியாணில ஆர்டர் பண்ணி சாப்பிடுறேன். எடிட் போடணுமா? ட்வீட் போடணுமா? அப்டேட் குடுக்கணுமா? ஸ்பேஸ் போடணுமா? டயத்துக்கு போடணுமா? ஏன்டா யாரா நீங்கலாம்? என்ன பிரேக்ஃபாஸ்ட்டே சொல்லுங்க ஆம்பூர் பிரியாணில வாங்கி சாப்பிடுறீங்கன்னா வசதியான இடம் போல இருக்கு. பிரேக்ஃபாஸ்டே டின்னர் நைட் 10 மணிக்கு திங்கிறேன்னா நான் எப்படியாப்பட்ட பிச்சைக்காரியா இருப்பேன்னா நீங்க சொல்லணும் மேஜிக் வன்மபுனை. டாம்ஸஸ் இந்த வீக் எப்படியாவது நீங்க போயிடுங்க. எங்க சார்பா ஏதாவது பண்ணுங்க. இல்ல ஒண்ணுமே முடியாட்டினா செருப்ப தூக்கி இந்த ஸ்டேஜ்லயாவது வீசிட்டு வந்துடுங்க. இல்ல வழக்கம் போல என்னைக்கோ பண்ணிருக்கலாம். விஜேஎஸ் வந்து போன வாட்டி பண்ணாரு பாத்தீங்களா, திவ்யா நீங்க இப்படி பார்வை பார்த்தது பண்ணுனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பிச்சைக்காரத்தனமா அந்த நாய் ஏதாவது சொன்னான்னு வைங்களேன், போடா அப்படின்னு செருப்ப தூக்கி வீசிட்டு வந்துடுங்க. ஏன்னா சொல்லுவான், கமருதி நீ நல்ல பார்வை அடிச்சது பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தது, உன் சட்டை சூப்பரு, நீ உட்காருன்னுவா. ஏன்னா அவன் ஒரு வீணா போனவன். மேடம் நீங்க கமல் காலேஜ் சார் பிரின்சிபலா இருந்திருந்தாருன்னா மேடம்? உண்மையிலே சார் நம்ம வந்து இதுதான் சொல்லியிருந்திருக்க கூடாதோ. உண்மையில அவ்வளவு இமோஷனலா இருக்குங்க பொண்ணுங்களுக்குன்றப்ப வந்து ஆஸ் அ மாம் வந்து நம்ம அவ்வளவு பயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சொசைட்டிலயா நம்ம பிள்ளைங்களை வெளியில அனுப்புறோன்றதெல்லாம் நினைக்கிறப்ப அவ்வளவு இதா இருக்கு. உண்மையிலே பாரு வந்து அவ ஷூஸ்ல நின்னு பார்த்தாதான் தெரியும் கண்டிப்பா. அண்ட் சரி சொல்லுங்க நீங்க. இல்ல ஆக்சுவலி ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஒரு பிரின்சிபலா இருக்கீங்க அப்படின்னும் போது என்னோட சிஸ்டர் கூட வந்து ஹெச்ஓடியா இருக்காங்க. ஓ சூப்பர் நீங்க சூப்பர். வந்துட்டு ஆமா ஏங்க அவங்களும் ஏதோ உங்களை மாதிரி ஸ்பேஸ் கொஞ்சம் எண்ட் பேசுவாங்க. ஆக போகுதுன்னு சொல்லி தயால் மெசேஜ் அமைச்சிருக்காரு. ஏன்னு தெரியல. என்னன்னு பாத்துக்கோங்க, எனக்கு தெரியல என்னன்னு. ஸ்பேஸ் எண்ட் ஆக போதா? ஏன் ஸ்பேஸ் எண்ட் ஆக போகுது? தெரியலையே. எனக்கெல்லாம் வைஃபை ஃபுல்லா தான் ரிப்போர்ட் இருக்கு. அடிக்கிறான்ப்பா. வன்மபுனை என்ன கதை ஸ்பேஸ்ல பேசி உனக்கும் ஒரு 4 ஃபேன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னு. ஏங்க அங்க நம்ம மட்டும் தான் டிஃபரெண்டா பேசுவோம். ஆனா தனியா தெரியும் போல இருக்கு. இல்ல ரொம்ப ரொம்ப அவங்க கியூட்டா பேசுவாங்க. வன்ம பூனை வந்து அவங்க அத சொல்றதே ரொம்ப அழகா இருக்கும். அந்த தமிழ் ரொம்ப அழகா இருக்கும். ஐயோ எனக்கு ஒரே வெக்கமா வருது. ஒன் செகண்ட் மேல இது பின் பண்ணிருக்கோம்ல, அதான் டாஸ்க் 5. என்னைய பத்தி ஒரு 4 வார்த்தை நல்லா சொல்றாங்க. ஏன் டாம் நடுவுல புகுந்து கட்டைய போறீங்க? இல்ல சாரி அதுக்கு இல்ல. நான் மேல இப்பதான் அந்த இதை பார்த்தேன். அண்ட் கைஸ் ஒரு ஃபேவர் மட்டும் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். ஒரு ட்வீட் மட்டும் மேல நான் பின் பண்றேன். ப்ளீஸ் எனக்காக அதை மட்டும் கொஞ்சம் மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்டா நான் உங்ககிட்ட கேக்குறேன். ப்ளீஸ் டூ த நீட்ஃபுல். நோ ரிக்வெஸ்ட், ஜஸ்ட் கிவ் ஆர்டர், we will do it. தனியா கூட அனுப்புங்க.
என்னைய கூட அனுப்புங்க. நான் என் ஸ்டைல்ல போடுறேன். நீங்க உங்க ஸ்டைல்ல போடுறீங்களா? மேல இந்த ட்வீட் பின் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ரிகார்டிங் இன் ரிகார்ட்ஸ் வித் த பேட் டச் அந்த இஷ்யூ பத்தி ஒரு கம்ப்ளீட் வீடியோ ஐ ஹவ் மேட் மேக்ஸிமம் அது ஆக்சுவலி வைரல் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் வந்து இஃப் இட் ஷுட் ரீச் மோர் ஆடியன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐ ஃபீல். ஸோ நீங்க வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த ஹேஷ்டேக் எடுத்து அப்படியே நீங்க போட்டு அதை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் திங்கிங் லைக் கம்ப்ளீட்லி பேட். அண்ட் இன்னைக்குமே வந்து ஐ ட்ரை டு மேக் ஆஃப்டர் திஸ் ஸ்பேஸ் அந்த சண்டையோட வீடியோ வந்து கம்ப்ளீட்டா நான் அது இன்னும் முடிக்கல, எடிட் பண்ணி முடிக்கல. எல்லாம் தேவையான இதை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு ப்ராப்பர் எடிட் பண்ணி போடுறேன். ஏன்னா யாருக்குமே வந்து இதுதான் நடந்துச்சு அப்படின்றதே தெரியல. இப்ப 1 எபிசோட்லயுமே வந்து அவன் எட்டி உதைச்சது இதெல்லாம் போடவே இல்லை. ஸோ நம்ம அதை மட்டும் எடுத்து வி ஹாவ் டு ட்ரெண்ட் இட் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏமா ஸோ தட் புரியல, இட் எட்டி வில் ரீச் உடைச்சத மேஜர் ஆடியன்ஸ். போடலையாட்டம். அப்போ ப்ரோமோல என்னத்துக்குமா காட்டுறாங்க? போடல 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 ப்ரோமோல ஏமா காட்டுறாங்க? ப்ரோமோல இல்ல காட்டுனதே டாம். போதும். எது எட்டி சொல்றீங்க? வச்சு எட்டி உதைச்சத வந்துச்சு போடலன்னு? வந்துச்சு டாம். வரலையே, வந்துச்சு. நான் பார்த்தனே, கையில தள்ளினது தான் வந்துச்சு. இல்லம்மா, எட்டி இல்ல வச்சு ப்ரோமோல இல்ல ஒரு வந்துச்சு. இல்ல கண்டென்ட் இல்ல காமிச்சிட்டாங்கன்னா அதை எட்டி கண்டிப்பா உதைச்சது எபிசோட்ல போடல. காமிச்சிருவாங்கம்மா. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க நான் பார்த்தேன், திரும்ப திரும்ப நான் ரீகேப் பண்ணி பார்த்தனேங்க. இல்ல டாம் இல்ல நானும் தான் க்ளோஸ் பார்த்தேன் சாட்லயே டாம். வெட்டி போட்டிருக்குங்க. மிதிக்கிறது வந்துச்சு. ஒரே ஒரு அவன் நிமிஷம் எட்டி இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. உதைக்கிறானே பொறுக்கி. ஒரே ஒரு செகண்ட் சரி, இருங்க. ஏன் Let me அடிச்சுக்கிறீங்க check. இப்ப நீங்க? எல்லாம் போய் மறுபடியும் பாத்துட்டாங்க. எல்லாரும் ஓட்டு போட்டுட்டீங்களா? அந்த Just அந்த a minute. கழுத்து சோக் பண்ணதெல்லாம் வரலங்க. ஓட்டு போட்டாச்சு போட்டேன். guys. யாராவது இன்னும் 1 hours தான் இருக்கு. இன்னும் 1 hour தான் இருக்கு. ஹாட்ஸ்டார் தயவு செய்து போங்க. போட்டுருங்க. நேத்து மிஸ் பார்வதிக்கு பண்ண தயவு செஞ்சு டக்குன்னு ஓட் பண்ணிருங்க. ஓட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் போட்டு விடுங்க. எனக்கு பாரோக்கு நான் ஒரு பாரோட டாஸ்க் மட்டும் நான் இன்னைக்கு பண்ண டாஸ்க் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். மேல பின் பண்ணுங்க. மேல பின் பண்ணுங்க. people will do ஆமா, that. ஏன்னா 2 பிளேயர்ஸ் கானா வினோத் சுபி 2 பேருமே 2 நாளா டாஸ்க் ஆடுறவங்க. அவங்கள பீட் பண்ணது பாரு. அந்த ஐ அம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். இல்ல தயவு செஞ்சு அப்படி பாரு actually சொல்லாதீங்கங்க. ஏங்க ஒஸ்டாப்பா சுபிலாம் நோ நல்லா ஒரு நிமிஷம் ஆடலைங்க. இருங்க. 1 மணி நேரமா நின்னுட்டு இருக்கிறாங்கங்க. இல்ல நோ 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 நேச்சுரலி இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு ஸ்போர்ட்டிவ்னஸ் இல்லாம விளையாண்டது அப்படின்னு நான் பாக்குறேன்னா இந்த டாஸ்க்ல ஐ வுட் சே கம்ருதீன். எல்லாருமே நல்லா தான் விளையாண்டுருக்காங்க. ஒரு கண்டஸ்டன்ட் நல்லா தான் விளையாண்டுருக்காங்க. மறுநாள் நாளை ஐ மீன் 5வது டாஸ்க்லயுமே வந்து எல்லாருமே தான் திவ்யாவை வந்து அடி அடின்னு சொல்லுவாங்க போல. அடிச்சு முடிச்சதுமே திவ்யா அழுததுமே வந்து இவன் விக்கல் சீக்கிரம் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல அவளை அடிக்க கூடாதுன்னு, நீங்க எல்லாருமே சேர்ந்து அவளை அடின்றீங்க, இந்த மாதிரி தான் அவ சண்டையை கிரியேட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி பிளேம் ஷிஃப்ட் பண்ண மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து அவங்க பார்க்கும்போது அது எந்த கண்ணோட்டத்துல பார்த்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. நம்ம வந்து சேனல்ல பார்க்கும்பொழுது தான் உண்மையாலுமே அதோட இன்டென்ஷன் என்னவா இருக்கு அப்படின்றது தெரியும். வரல எட்டி வச்சது வரல. அந்த கழுத்தை சோக் பண்ணதும் வரல, எட்டி வச்சதும் அதுதான் வரல. நான் சொல்றேன். எட்டி திரும்ப வச்சது திரும்ப நான் வந்தது பார்த்தேன். ஏங்க இல்ல இல்ல வரலங்க. வந்ததுங்க. ஆனா டாம் ஆங்கிள் வந்துச்சு மாத்திட்டாங்க. டாம். மேபி எடுத்திருப்பாங்களா இருக்கும். ஏங்க வந்துச்சு. ஆங்கிள் இல்ல மாத்துனது 2 தானேங்க. டைம் இல்ல நம்ம வந்து வந்துருச்சு. இல்ல நம்ம லைவ் ஆமா ஆமா பார்த்ததுனால அவன் எட்டி வந்துருச்சு. அந்த மேன் ஹேண்ட்லிங் பண்ணது சுத்தமாவே அத கரெக்ட். ஆங்கிள் திருப்பிட்டாங்க. அக்ரீட் பாக்ஸ் எட்டி வச்சது ஆங்கிள் மாத்திட்டாங்க. ஆனா மேன் ஹேண்டில் அது ரொம்ப வயலண்டா இருக்குது. அது வந்து அது டெலிவிஷன் ஆடியன்ஸ்க்கு கரெக்டா இருக்காதுன்னு மேபி வேணா அது இது பண்ணி இருந்திருக்கலாம். yes. பட் நல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு அவரு. அதுலயே எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. கரெக்ட் நம்மளும் கரெக்ட். கொஞ்சம் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணணும் அந்த மேன் ஹேண்ட்லிங் வீடியோ. ஒரு நிமிஷம் கைஸ். டாம் இப்ப ஏதோ சொன்னீங்களே, விக்கல் சீக்கிரம் வந்து என்ன சொன்னாரு? ஏன்டா பாரதீபு அடிக்கிறீங்க, அவ எல்லாத்துக்கும் எதிராக திருப்புவான்னு சொன்னாரா? நோ 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 எல்லாருமே சேர்ந்து விக்கல்ஸ் தான் அதிகமா எல்லாத்தையும் ரொம்ப அக்ரெசிவா இன்னைக்கு ஹேண்டில் பண்ணிருக்கான் பால் அடிக்கிறதுல. அந்த மேல சரி, இருக்கிறத வந்து விட்டுட்டா அவங்க வந்து பால் எடுத்து மாவு அடிச்சு அவங்களுக்கே கொட்டிடும். அவுட் பண்ணிருக்கணும். மாவு கொட்டணும் இல்லையா? அதை ரொம்ப அக்ரெசிவா விளையாடுறது விக்கல் சீக்கிரம் தான். ஏன் இங்க வரீங்க, ஏன் திவ்யா கிட்ட போக மாட்டீங்கலாம் கேட்டிருப்பாங்க போல. அப்ப வந்து இவன் அடிச்சிருப்பான் போல. அடிச்சப்ப கடைசியா வந்து நல்ல பவர்ஃபுல்லா அடிச்சு மூஞ்சில அடிச்சிட்டதுமே விட்டுட்டு போயிருவா போல திவ்யா. செமையா சண்டை போட்டுட்டு இருப்பா போல. தென் ஹில் சே, நான் பாட்டுக்கு சும்மா தான் இருந்தேன், நீங்க தானே திவ்யாவை இது பண்ணன்னு சொன்னீங்க, அவ இப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன். பட் பொறுக்கி டார்கெட்டட் விஜய் பார் ஒன்லி. ஓகே, யா பொறுக்கி டார்கெட்டட் கம்ப்ளீட்லி ஒன்லி விஜய் பார்வதி. பொறுக்கின்னு சொல்லாதீங்கப்பா, சைக்கோன்னு சொல்லுங்கப்பா அவனை. சரிம்மா, சைக்கோ பொறுக்கி. பொறுக்கி சைக்கோ. சைக்கோ பொறுக்கி. அன்ஃபில்டர்ட் என்னையா அமைதியா இருக்க? உன் ஆறுயிர் அரோரா வேற இன்னைக்கு அழுதுருச்சான் வலி தாங்க முடியாம. இல்ல கை வலி இல்ல, சுபியும் அழுதுட்டாலாம். ஏன்னா அவங்க 2 பேருமே அதிக நேரம் இருந்தாங்கல்லங்க. எங்க பயங்கரமா வலிக்குங்க, 1 வாரம் வலிக்குங்க.
ஓ! கையு, ஏதாச்சும் வார்ம் கை அப்ல இருந்தா கூட எதுவும் இல்ல டாம். யா, யா, டோட்டலா யா, யா. ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்கல்ல 100 டேஸ். இது எனக்கு புடிச்சிருக்கு. இது எனக்கு எல்லாரும் தான். இது எனக்கு சும்மா புடிச்சிருக்கு, சொல்லக்கூடாது. புடிச்சிருக்கு. இல்ல புடிச்சிருக்கு. இப்ப நீங்க She சொன்னீங்களே. she is a இப்ப gym நீங்க சொன்னீங்க freak எனக்கு ரொம்ப also புடிச்சிருக்கு. Tom நான் வெளிய generally. ஒழிகிறேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அன்ஃபில்டர்ட். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அதான் நான் சொல்லிட்டேனே. ஏன் இது பண்றீங்க? விடுங்க. மம்பம் சாப்பிட்டீங்களா டின்னர்? நாளைக்கு நைட் ஸ்பேஸ் போடுவானா இல்லையான்னு தெரியாது. ஏன் இதெல்லாம் ரொம்ப ஏன் டாம்? தவறான விஷயம். இல்லங்க போடுறேன். ஏங்க நியூ இயர்ங்க. ஏங்க வருஷம் முழுக்க இருந்துட்டு அது போகுது. இருக்கட்டும். அது கடக்குது கழுத. அது வருது போகுது. புரியல. யார்ரா இவனுங்க? டேய் யப்பா சாமி! அது மோசமானவனுங்களா டாம் இருப்பானுங்க போல. நாளைக்கு தான் அப்புறம் முக்கியமான டாஸ்க் பால் டாஸ்க்னு சொல்றீங்க எப்படி? அது நம்ம சாயந்தரம் போட்டுறலாம். சாயந்தரம் போட்டுட்டு நான் ஒரு 1 ஆர் 2 o'clock வந்துட்டு அதுக்கப்புறம் போடுறேன். சாயந்தரம்னா சரி எத்தனை ஓகே மணிக்கு ஓகே போடுவீங்க? நானும் எப்படியும் போயிடுவேன். எங்க பாண்டியில ஃபுல்லா பார்ட்டி நடக்கும் பீச் ஃபுல்லா. நானும் மோஸ்டா அது கஷ்டம் தான் வரும். ம். நியூ இயர்க்கு எதுவும் ட்ரிப் கிடையாதா guys? ஏங்க இன்னைக்கு எபிசோட பத்தி பேசுங்க. நம்மளே எபிசோட்ல வந்து எல்லாமே கமருதீன் பண்ண வந்துருச்சு. அக்ரஷன்ல பேட் ட்ரிப்ல இருக்கோம். அமைதியா இருங்க போறோம். நைஸ் ஒன். குட் ஒன். எஸ் உங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொருத்தருமே சொல்லுங்க. 1 hour எபிசோட் வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஹிம். பட் ஆஸ் பர் த அப்டேட் வந்து தலைவன் போயிட்டு இந்த இதெல்லாம் அடிச்சு முடிச்சதுமே வந்து பார்வதி கிட்ட போய் சாரி பேச்சப்னு சொல்லிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கான். பாரு இல்ல வந்து டாம், யாராவது சட்டத்தை இப்படி பண்ணலையா? பண்ணுவாங்களாங்க? டாம் இல்லம்மா, எனக்கு புரியல. விக்கல்ஸ் இது விக்ரம் ஒரு கூப்பிட்டு சொல்லிட்டான், டேய் பேட் தம்பி பிஹேவியருங்க. பொறுக்கி, உனக்கும் பார்வதிக்கும் என்ன இருந்துச்சோ அது முடிஞ்சிருச்சுடா. நீ திரும்ப நான் கன்ஃபெஷன் ரூம்ல போய் பேசுனேன், நான் சவரிகிட்ட போய் சொல்றேன், நாங்க வெளில போய் ரிலேஷன்ஷிப் இருக்கும், எதுவுமே கிடையாது, எல்லாமே இங்கேயே முடிஞ்சிருச்சு, கில் பண்ணிடுன்னு சொல்றான். கேட்கவே மாட்டாங்க. திரும்ப ஏங்க அவனால முடியாதுங்க. பாரு இல்லனால அவனை வெளில அமிச்சிடுங்க. அவனால பாரு இல்லாம இருக்க முடியாது. பாரு போடுற பிச்சையில தானே சார் இருக்கிறா. அப்படி இல்ல அவருக்கு ஏதாவது தனித்திறமைகள் சொல்லுங்க. கமருதீன் கிட்ட ஏதாவது ஒரு டாஸ்க் உருப்படியா விளையாண்டாரு, இல்ல அவர்கிட்ட ஒரு அனலைசிங் பவர் இருக்கு, இல்ல ஒரு விஷயத்த சீக்கிரமா புரிஞ்சுக்குவாரு, ஒரு கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் இருக்கு, ஏதாவது ஒரு வேலிட் பாயிண்ட் கமருதீன் கிட்ட சொல்லுங்க. பொண்ணுங்களை யூஸ் பண்றதை தவிர சார் என்ன பண்ணாரு? சோ அவனால இருக்க முடியாது. வித்தவுட் பாரு அவங்க பாருங்க பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் லைவ்ல. அவன் மூஞ்ச பாக்குறப்பெல்லாம் அப்படி அவ்வளவு சிரிப்பா வருது. யாருமே சீண்ட மாட்டாங்க. அரோரா எல்லாம் திவ்யா, செம்ம நீங்க ஒரு விஷயம் உஷாராயிடுச்சு. தப்பா சொல்றீங்க. அவன் வந்து ஹார்னி ஸ்பெல்லிங் எவ்வளவு கரெக்டா எழுதுறான். ப்ளீஸ். எஸ் அந்த விஷயத்துல அவர் திவ்யா பிரில்லியன்ட் மா. அதான் ஆக்சுவலி சொல்றேனேமா, அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவரை மிஞ்ச முடியும். அவர் வந்து சச்ச தலைவர் போய் ஒரு சைட்ல சர்ச் பண்ணி ஸ்பெல்லிங் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ரொமான்டிக் பாய்மா அவரு. கைஸ் ஆக்சுவலி டேய் இதுல இன்னொன்னு நம்ம எப்படி பார்க்கணும்னா, பாரு அவன் கூட இருக்கிற வரைக்கும் அவனுடைய இது வந்து கொஞ்சம் அவன் முன்னாடி அது பாருக்கு கூட இருக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வந்து எல்லாரையும் இது பண்ணுவான், புள்ளி பண்ண ஒரு ரொம்ப வந்து ஒரு அக்ரெசிவா இருப்பான். பட் பாரு கூட இருக்கிறப்ப அவனுடைய அக்ரெஷன் உண்மையாவே கம்மியா இருந்தது. இப்ப திருப்பி பாரு விட்டு வெளியில வந்தோடனே திரும்ப he வெறி back பிடிச்ச to நாய் that மாதிரி aggression mode. மாறிட்டாங்கிறீங்களா பிரவீன்? ஆமா, அப்ப பாரு ஒன்லி கண்ட்ரோல்டு இஸ் அக்ரெஷன் இல்ல, அப்படிதான் நம்ம ஏங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த சைக்கோ இததான் நான் கூடவே ஆரம்பத்திலே டிராவல் பண்ண சொன்னேன். முடியுமா? நோ இதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேங்க. பட் யாருமே அதை அக்ரி பண்ணிக்கல. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, பார்வதி கூட இருந்ததுனாலதான் நாமினேஷன்ல வந்து அது வந்த இது வந்தன்னு. பார்வதி கூட இருக்கும் பொழுதுதான் அவன் வெளியில நல்லா தெரிஞ்சான். பார்வதி கூட இருக்கும் பொழுதுதான் அவன் கொஞ்சமாவது பேசியிருப்பான் நியாயமா. மத்த எல்லா இடத்துலயும் இஷ்டத்துக்கு வாயில என்னென்ன கருமம் வருதோ எல்லாத்தையும் பேசுவான். இன்னைக்கு அவன் பாருங்க, அந்த நான் வீட்ல தான் ஒண்ணு சொன்னேனேமா, ஒரு பார்வதியோட விதமான இருந்திருக்கான், இல்ல மனநோயாளி. அரோராவோட ஒன் இருந்திருக்கான். செகண்ட் கானா வினோத் அட்வைஸ் கொடுக்குறாரு பாத்தீங்களா? நீ போய் அவளை அட்ரா. சூப்பர்ரா, ஃபென்டாஸ்டிக்டா கண்ணா. அவனுங்களாவது யோசிச்சிருந்திருப்பானுங்க ரெட் கார்டு கொடுக்கலாமா வேணாமான்னு. அவனுக்கு வந்து ரெட் கார்டு ஒரு சூட் கேஸ்ல போட்டு நிறைய சூட் கேஸ் வழியா ரெட் கார்டை நிரப்பி உங்களுக்கு இந்த சீசனுக்கு பணம் கிடையாது, இதைய மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அமைச்சிருப்பாங்க. கானா வினோத் எவிக்டராமா இந்த வீக்கு நியூஸ் வந்துட்டு இருக்கு. என்ன திவ்யா ஆக்சுவலி அத சேட்டையா? 1 hourல போட்டானுங்க. நீ போய் அவளை அடிக்க ஆமா வேண்டியதானன்றத 1 hourல அதுதான். போட்டானுங்க. இப்ப இதெல்லாம் எதுக்கான இதுன்னு கேக்குறீங்க நீங்க. இது வந்து வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணப்படும். voting has been increased for Parvati when she is not with Kamrudin. Kamrudin is in low for the voting because he is not with Parvati. அபிஷியலா அதனால அவன் இது எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணி ரெட் கார்ட்லாம் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக பேட்சப் பண்ண ட்ரை பண்றான். இதுதான் வந்து அப்டேட். ஆனா நைட்டுக்குள்ள கன்வின்ஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட சொல்றாங்க, உங்க ஆளை கொஞ்சம் பார்த்து உஷாரா இருக்க சொல்லுங்க. டேய்
நீங்க உள்ள இருக்கிறீங்க. உங்களாலயே சொல்ல முடியல. வீட்ல உட்கார்ந்து இருக்க என்னால எப்படிடா போய் சொல்ல முடியும் பார்வதி கிட்ட உஷாரா இருன்னு. பாரு ஒரு டிடிஎஃப் வின் நியாயம். பண்றதுக்கு சான்சஸ் இருக்குதா டாம்? நம்ம ஒரு கேம் நம்மால வின் பண்ணதுமே நம்ம சந்தோஷப்படலாம், பெருமைப்படலாம். சில தற்குறி நாய்ங்கலாம் சொல்லுங்க. என்ன தற்குறி நாய்ங்க சொல்லுவனா, ஸ்பாயில் ஸ்போர்ட் கேம் விளையாடமா அப்படிலாம் சொல்லிட்டு சில நாய்ங்க தெரியும். ஓகேவா? அதை வந்து பிரேக் டவுன் பண்றதுக்காக இந்த விளையாண்டத வந்து இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது தற்குறி முட்டாள்களா. ஷி இஸ் பிளேயிங். ஃபர்ஸ்ட் கேம்ல 1.25 மணி நேரம் இருந்திருக்கு. நிக்க முடியல. முடியாத வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி 5வது பொசிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கு. 2வது கேம்ல இந்த இரிட்டேட் பண்ணக்கூடிய இந்த நாய் பண்ணதுல எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஷி பிளேட். கடைசியா அவுட் ஆயிட்டு வெளில வந்துச்சு. 3வது கேம்ல 3வது டாஸ்க் என்னப்பா? இதுதானே? இந்த ரொட்டேட் பண்றதா? சோ வாட் இஸ் த பெஸ்ட் தட் ஷி கேன் டூ? ஷி இஸ் கிவிங். அத்தனை பேரும் உடைஞ்சு ட்ரௌசர் கழண்டு நின்ன 5வது டாஸ்க்ல ஷி ஸ்டுட் டால். ஷி பிளேட் ஹர் கேம். ஈவன் ஆஃப்டர் எவ்ரிஒன் டார்கெட்டட் ஒன்லி பார்வதி. ஷி பிளேட் வெல். அவ்வளவுதான். கேஸ் க்ளோஸ்ட். இன்னமும் வயித்தெரிச்சல் புடிச்சிட்டு இஷ்டமயத்துக்கு தான் பேசிட்டு திரிவீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்கங்கிறேன் நானு. நம்ம ரியா சொன்ன மாதிரிதான். இப்படிதான் தெரிஞ்சுட்டு கிடப்பனா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அரோராவ வீடியோல. டாம் ஆனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு டாம், இப்படி ஒரு பர்சனை நம்ம சப்போர்ட் பண்றோம்ன்றது. போன சீசன்ல யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க பிரவீன்? அதுக்கு முந்தின சீசன் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க பிரவீன்? ஜோவிகா. அதான் சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஜோவிகாவோட வீடியோ ஒண்ணு வந்துச்சு எனக்கு. வந்த உடனே எனக்கு பிரவீன் குபீர்னு சிரிப்பு. ஐயோ யாரோ சொன்னாங்களே இவங்க யாரோ ஜோவிகாவை சப்போர்ட் பண்ணாங்களே அப்படின்னு ஒரே சிரிப்பு. இல்ல அதை நான் மிதிக்கல. ஒரே புளிப்பு. அப்படிதான் இருந்துச்சு. எஸ் மாதவி, சொல்லுங்க மாதவி. எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இல்ல டாம். எனக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணணும். ஸோ இவன் ஏன் சாரி கேட்டான்னு தெரியுங்களா? இப்போ இன்னைக்கு ஒரு இதுல வந்து விக்ரமும் கானா வினோத்தும் அந்த பெட்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. கேப்டனுக்கு கொடுத்த ரூம்ல, தலை ரூம்ல. அப்போ அவன் சொல்லுவான், லாஸ்ட் வீக் நான் காலை வாரி விட்டும் ஏன் ஹைலைட் ஆகல தெரியுமா, நான் போய் சாரி கேட்டுட்டேன் உடனே அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ இவன் பயந்துட்டான்ல, அதனால அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றான். அது ஒன்று. 2வது, இந்த டிடிஎஃப்ல எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா. ஐ மீன் நாட் ஓன்லி டிடிஎஃப், கேரக்டர் வைஸாகவே. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வேற, இப்போ கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் பர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அதில் வந்து ரொம்ப எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே சாண்ட்ரா பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டு பார்வதி. ஸோ சாண்ட்ரா ஃபர்ஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து விக்ரம், சபரி, அரோரா, இவங்க அப்புறம் சுபி கூட. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு டிடிஎஃப்பும் ஒவ்வொரு ரவுண்டுமே வின் பண்ணிட்டாங்க. ஐம் ஸோ ஹாப்பி ஹூவர் இட் இஸ். இந்த 5 பேத்துல எனக்கு இதை விட ரொம்ப ஹாப்பி என்னன்னா, இந்த லாஸ்டா இந்த கானா வினோத்தும் கம்ருதீனும் எந்த டிடிஎஃப் டாஸ்க்கும் இது வரைக்கும் ஜெயிக்கலல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அது வந்து அப்படின்னா அவ்வளோ இம்பல்சிவா இன்னைக்கு அந்த பசில் டாஸ்க்லாம் செம்ம காமெடி கானா வினோத்தோட. ஏன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி டாஸ்க்கு வந்து அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா 2 பேருமே, நான் வந்து பெரிய எக்ஸசைஸ்லாம் பண்ணி பாடி பில்ட்லாம் பண்ணி நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு ஹெட் வெயிட் கம்ருதீனுக்கு. இவருக்கு என்னன்னா, நான் எல்லா டாஸ்க்கும் பண்ணிடுவேன், நான் தான் எல்லாத்துலேயும் வரணும் அப்படின்னு இவர் எப்பயுமே யாரும் லிசன் பண்ண மாட்டார். அந்த 2 தான் அவங்களுக்கு பெரிய ட்ராபேக்கு. இவங்க 2 பேருக்கும் என்ன புரியலன்னா, இதுக்கு கொஞ்சம் மூளையும் வேணும், இன்டெலிஜென்ஸு, ஸ்மார்ட்னஸ்ஸு இதெல்லாம் வேணும்னு தெரியல. டிடிஎஃப் எப்படி வேணாலும் வின் பண்ணிடலாம், நான் வந்து ரொம்ப அதனால எக்ஸசைஸ் பண்ணிட்டா வின் பண்ணிடலாம்னு நினச்சிட்டாங்க 2 பேருமே. ஏங்க டாஸ்க் பீஸ்ட்டுங்கள போய் இப்படி பார்த்து பொழக்கிறீங்களே, என்னங்க இது? என்னங்க டாஸ்க் பீஸ்ட்? அந்த போய் அந்த பசில் அடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் முடிச்சிட்டேன் பாஸ் அப்படின்னு சொன்னாரு. அதுவா பிக் பாஸ் காலை துப்பி ஃபுல்லா நீங்க அடுக்குனாதான் முடிச்சதுன்னு அர்த்தம், அதுக்குள்ளே முடிச்சிட்டேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. மாதவி நீங்க சொன்னீங்கல்ல எல்லாரையுமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி, அவங்க பாருங்க கனி போனதும் அவங்களோட கேரக்டரே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. கரெக்ட். ஆக்சுவலா இல்ல நேத்துல இருந்து இந்த வேதையார் ஒரு அந்த பொண்ணு கூடயே வந்திருக்கு. ஏங்க அப்பதாங்க அவங்க க்ளோஸ் ஆகுறாங்க. ஈவன் வித் பார்வதி. அதுக்கப்புறமேட்டு தான் வேலிட் பாயிண்ட்ஸே எடுத்து வைக்கிறானுங்க. பின்னாடி பேச மாட்டேங்கிறானுங்க. நோட் பண்ணீங்களா?
இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க, நல்ல சூனிய பொம்மை மாதிரி உட்காந்து பேசிட்டு இருந்தானுங்க. கனித்திரு போனதுக்கு அப்புறமேட்டு தான் விளங்கி இருக்கிறானுங்க இவனுங்க. இதைய சொன்னா நம்ப மாட்டானுங்க. கனித்திரு வேற உட்காந்து வேற அழுதுட்டு வேற ஒரு இன்டர்வியூ வேற இதுல. அப்புறம் இன்னொன்னு முக்கியமான மேட்ரு, நான் அதான் லாஸ்ட் தாட் பண்ணிட்டாச்சு, நான் மறந்துட்டேன். இன்னொன்று நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இது பாரு சப்போர்ட்டர்ஸ் வந்து இந்த வீக் ஏறியிருக்காங்க, அதே மாதிரி உங்க ஸ்பேஸோட லிசனர்ஸும் ஏறியிருக்காங்க அப்படின்னு நான் ஹியர் பண்ணேன். ஆமா, ஒண்ணுமே கிடையாது. இப்ப நானு இவ்ளோ அப்டேட்ஸ் ட்வீட் போட்டேன் கரெக்டா? பாரு வான் த டாஸ்க் அப்படின்னு போட்டது 400 பேர் டக்குன்னு லைக். புரியுதா? எல்லாத்துக்கும் அவ்வளவு லைக் போடல யாருமே. So அதுல I can understand what's happening, how people are changing, who they actually support, யார் யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத என்னால பார்க்க முடியுது. ஏங்க இன்ஸ்டாகிராம் போய் பாருங்கங்க, அவ்வளோ சப்போர்ட். கமருதீனை செருப்பாலே அடிக்கிறாங்க. அத்தனை கமெண்ட்ஸ்லயும் கமருதீனை போட்டு கழுவி ஊத்துறாங்க, காரி துப்புறாங்க. அவ்வளவுதான். சிடிபி போன வாட்டியாவது 24 hours வேலிடிட்டி தான், இந்த வாட்டி என்ன 40 hours 60 hours தெரியல. ஆக்சுவலா அது மெசேஜ் வந்தோடனே எனக்கு நான் சிரிப்பு தாங்கல. அதுக்குள்ளாரையே போய் மேஜிக் வேற கீழே போய் கமெண்ட் போட்டாங்க. உடனே ரசிகன் போட்டேன், நான் போய் கீழே போய் ஸ்மைலி போட்டுட்டு இருந்தேன். செம காமெடி. எங்க கமெண்ட் போட்டு அவங்க மைண்ட் செட்டை மாத்தி சிடிபியை தூக்கிட்டு போறாங்கங்க. என்னடா அநியாயம் பண்றீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. ஏங்க ஆஃப்டர் 5th டாஸ்க் வந்து பாரு வந்து ஓவரால் செகண்ட்ல இருக்குதுங்க. மாறும் இல்லக்கா, எல்லாம் எனக்கு மாறும். எப்படின்னா விக்ரம் சூப்பரா பேசியிருப்பாரு அந்த பெட்ரூம்ல உட்காந்து. அவளை விளையாட எங்க இந்த நாய் அவ விளையாட கூடாதுந்தாங்க திரும்ப போய் பேட்சப்பே பண்றான். இவன் எப்படியாப்பட்ட கேடுகட்ட நாயா இருப்பான். இவன் நினைச்சுக்கிட்டான் இவன் ஒரு சூப்பர் பர்ஃபார்மர்னு. அவ பாட்டுக்கு அவ கேம் விளையாடுறதே இவனால டாலரேட்டே பண்ணிக்க முடியல. இவனால அவ விளையாடுறதே இவனால ஏத்துக்க முடியல. காலையில எடுத்ததுமே கேமா தானே விளையாடணும், உனக்கு ஏன்பா வலிச்சிச்சு? அவன் என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் நான் உன்னை தொடல நீதான் தொட்ட அப்படிங்கிறான். கேம் தானடா, நீ தானடா பால் அதிகமா வச்சிருக்கிற, கோல்டு பால் வந்துச்சுன்னா உன்கிட்ட தானே எடுக்கணும், பின்ன உங்க ஆயா கிட்டே போய் எடுப்பாங்க? தற்குறிங்க, ஒன்னா நம்பர் தற்குறி. இல்ல டாம், அதுல எப்படின்னா விக்ரம் சூப்பரா செருப்படி அடிப்பாரு. எப்படின்னா he will start the conversation. எனக்கு பாருக்கு இப்ப இல்லையா we have problem, but once we go outside we might go for அப்ப சொல்வாரு, நீ அதெல்லாம் மறந்துரு, அந்த ரிலேஷன் எல்லாம் இல்லையா, that's all finish. சூப்பரா அவன் உடனே அப்படியா தலை ஆட்டுவால, ஆஹா, that was it was nice. ஐயோ எனக்கு சிரிப்பா இருந்துச்சு இல்லையா. இன்னும் இப்படிதான் சீண்டவே கூடாது ஆக்சுவலி. நான் மீனவ பொண்ணு ஒரே அழுகமா தோத்துட்டோன்ட்டு பாவம். he could not do, பாவமா தான் இருக்கு. பேசலாமா? ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஒரே ஒரு நிமிஷம் மினிமலிஸ்டிக் பேசலாம். உங்களுக்கு முன்னாடி அனேட்டர் இருக்காரு. அனேட்டர் பேசலாமா? உங்களுக்கு முன்னாடி பிகே இருக்காரு. அனேட்டர் இருங்க. பிகே ஒரு இல்ல பிகே ரெண்டு பாயிண்ட் தான் சொல்லுவாப்ல. சொல்லுங்க பிகே டக்குன்னு. பிகே எங்க லிசனர் போயிட்டாரு? அப்படா நீங்க பேசுங்க அனேட்டர். பேசுங்க. அனேட்டருக்கு அடுத்து மினிமலிஸ்டிக் பேசுங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன் டாம். ஓகே, பிஃபோர் தட் எல்லாரும் 10 நிமிஷம் கம்மியா? சரி ஓகே வந்துட்டாரு, பிகே வந்துட்டாரு. ஓகே, இப்போ நான் பேசட்டுமா அவரை பேச? கேக்குது. கமருதீன் வந்து சொல்ல வந்துட்டு நீ தப்புன்னு கேக்குறீங்க. எப்பயுமே லாஸ்ட் தான் பேசுவீங்க. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன். அட பாவீங்களா, என்னடா பண்றீங்க எல்லாரும்? 10 மினிட்ஸ் இருக்குங்க உங்களுக்கு. 10 மினிட்ஸ் இருக்கு. அனேட்டர் முடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுமா? சொல்லுங்க அனேட்டர். ஓகே, பிஃபோர் தட் எல்லாருக்கும் ஒரு ரிமைண்டர், தயவு செய்து ஓட்டு போட்டுருங்க, ஏன்னா அதை மறந்துடுவோம். நான்லாம் ஓட்டு போட்டேன். ஓகே, நான்லாம் ஓட்டு போட்டுட்டேன். சோ vote for பாரு. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அந்த டாஸ்க் 5 எந்த டைம் வருது டாம்? மேக்ஸிமம் லைவ்ல ஈவினிங். ஒரு ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் தான் நினைக்கிறேன். சோ டாஸ்க் 4 காலையில வருதா? ஆமா, அது தெரியலையே அவனுங்க எப்படி எடிட் பண்ணி என்ன போடுவாங்கன்னு நமக்கு ஐடியா இல்லையே அனேட்டர். ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 7:30 மணி போல, ஒரு 7:30 மணி இல்ல 7:30. ஒரு நிமிஷம் இருங்க, எத்தனை மணிக்கு முடிஞ்சிச்சு டாஸ்க் 5னா? 1 செகண்ட், ஒரே ஒரு செகண்ட் இருங்க. 10 மணிக்கு தான் வந்து
ஆமா. 10 மணிக்கு தான் வந்து பாரு வின்னுன்னே தெரிஞ்சுச்சு. ஸோ அந்த டைம்க்கு தான் முடிஞ்சிருக்கும். நைட் தான் முடிஞ்சிருக்கும். ஒரு 10 மணி அரவுண்ட் தான். ஒரு ஈவ்னிங்க்கு மேல ஆரம்பிச்சு, அது அந்த டைம்ல முடிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வெரி குட். நான் அதே ஒரு கேட்டேன்னா 7 டூ 10 அரவுண்ட். ஆஃபீஸ் போயிட்டு வந்துருவேன் அதுக்குள்ளார. ஏன்னா நாளைக்கு இது வேற ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ் வேற ஃபினாலே வேற வருது. அத பார்த்துட்டு வேற போணும். எல்லாத்துக்கும் நானும் வெயிட்டிங்ப்பா 6:30 ஈகரா. மணிக்கு இது. யார்ரா நீங்க? ஓகே. ஐயய்யோ! ஸோ எனிவே கமிங் பேக் டு த டாபிக். இந்த டே வந்து எனக்கு வந்து பர்சனலா பாரு பார்க்கும்போது ரொம்ப சேடா இருந்தது. இன்னொரு எபிசோட்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஜஸ்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அந்த மேன் ஹேண்ட்லிங் பார்ட்டை வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் வாஸ் டேமேஜ் கண்ட்ரோல் ஃபார் கம்ரு. அது ஒன் திங். அதை ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ கிட்ட வந்து அவர் அந்த செஸ்ல கொடுத்த சின்ன அந்த டேப் அதை வந்து ஐயோ அது மேன் ஹேண்ட்லிங் பண்ணிட்டாங்க, என்ன கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்புலரான ஒரு இன்சிடென்ட் இருக்குல்ல, அதை அப்படியே கொண்டு வந்து கண் மாடி நிறுத்திட்டாப்ல ஒரு சின்ன டேப் கொடுத்ததுக்கு. அதையும் அது எதுக்கு கொடுத்தாங்கனாக்கா அவர் வந்து கிட்ட போய் ஜு அப்படின்னு பண்ணுவாப்புல. சோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு இத பண்ணுதுன்னா போடான்னு சொல்ல மாட்டாங்க. போ அப்படின்னு சொல்லுவாங்க. இத பண்ணா பாரு வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரிகர் ஆவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. ஏன்னா ஒரு 50 டேஸ் பழகிருக்காப்புல ஒன்னா. என்ன பண்ணாக்கா சின்னதா வந்து ஒரு சின்ன மைனர் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதை வந்து எப்படி நம்ம வந்து ஆம்பிளிஃபை பண்ணி பெரிய ஒரு வன்முறையா காமிக்கலாம் அப்படின்றது. அண்ட் he succeeded reasonably. ஏன்னா அவர் கத்திட்டே இருந்தாப்ல என்ன அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு. இதையும் வந்து அவருடைய ஃபேன்ஸும் சேர்ந்து ஐயோ இவங்க தான் பாரு தான் இது பண்ணது இனிஷியேட் பண்ணது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஓவரு. பட் இஸ் பிளேயிங் சம் மைண்ட் கேம் தட் இஸ் டோட்டலி அண்டர்ஸ்டாண்டபிள். அது முடிச்சுட்டு இப்போ பாரு அந்த டிஸ்கஸ் பண்ண டைம்ல வந்து போய் ஒரு மன்னிப்பு வீடியோ வர போட்டாப்ல. தட் இஸ் another damage control. ஓகேங்களா? ஸோ எபிசோட் வந்து even though it was reasonable justification for பாரு, பட் ஆல்சோ சம் டேமேஜ் கண்ட்ரோல் ஃபார் கமருதீன் as well. அதுதான் அது ஒண்ணு. ரெண்டாவது இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து அவரு நேத்து வந்து அவருடைய பிஆரை வந்து சாண்ட்ரா எக்ஸ்போஸ் ஆனதும் வரிசையா அவனுடைய வண்டவாளம் வந்து தண்டவாளம் ஏறும்போது எப்படி வந்து ஒரு புதஞ்சு போன டாபிக்கை வெளியே கொண்டு வந்து ஒரு க்ளோஷரான ஒரு செட்டிலான டாபிக்கை வெளியே கொண்டு வந்து சபையில கொண்டு வச்சாரோ அதே மாதிரியே பாரு வந்து கோல்டன் பால் யூஸ் பண்ணி தன்னுடைய பால்ஸை கொஞ்சம் கலெக்ட் பண்ண உடனே அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா தான் இது பண்ணியிருக்காப்ல. இஃப் விஜயஸ் கெனாட் see it then is completely biased. ஓகேங்களா? வழக்கம் போல இவரை கூப்பிட்டு வச்சு இந்த பாப்புலரான ஒரு வெற்றிமாறன் மீம் ஒன்று இப்போதான் தேடி கண்டுபிடிச்சு யூடியூப்ல எடுத்திருக்கேன். அந்த தியேட்டர்ல நின்றுட்டு ஒரு அன்னியன் மியூசிக் ஒரு ப்ளே பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி எப்படி வந்து பாரு வந்து கண்டபடி திட்டி விட்டு அடுத்ததா வந்து கமரு பேசும்போது நல்லா இருப்பா மை டியர் கம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா அதான் பண்ணுவாப்ப. ஏன்னா பஞ்சிங் பேக் மாதிரி பாரு மாறிடுச்சு. செகண்ட் திங் இப்போ இவங்க இந்த டாஸ்க் நல்லா போயிருக்குது. ஆனா இப்போ இதை முடிச்சுட்டு